இருக்கிறோம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் வந்துட்டு தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட ஒரு பெரிய கனவா இருக்கிற அரசு போக்குவரத்து கழக வேலை நியமனம் பத்தி தான். குறிப்பா 2025ஆம் ஆண்டுக்கான ஓட்டுநர் நடத்துனர் வேலைக்கு ஆள் எடுக்கிற அந்த ப்ராசஸ்ல ஏற்பட்டிருக்கிற தாமதங்கள், அப்புறம் 2026ல இருந்து ஆட்சேர்ப்பு முறையையே மாத்த போறதா வர்ற செய்திகள். ஆமா. இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற மைய கேள்வி என்னன்னா, இந்த தாமதங்களும், கடுமையான சோதனைகளும் உண்மையிலேயே பொதுமக்களோட பாதுகாப்ப உறுதி செய்யறதுக்கான ஒரு அவசியமான நடவடிக்கையா? இல்ல இது முழுக்க முழுக்க நிர்வாகத்தோட திறமையின்மையும், விண்ணப்பிச்சவங்களுக்கு இழக்கப்படுற ஒரு அநீதியும் காட்டுதா? கரெக்ட். இந்த விவாதத்தை நாம சமீபத்திய அறிவிப்புகளோட அடிப்படையில தான் அலச போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு விஷயத்துல எந்த சமரசமும் இருக்கக்கூடாது. அதனால இந்த மெதுவான ஆனா ஒரு முறையான அணுகுமுறை அவசியம் தானே நான் வாதிக்குவேன். ஆனா, நான் இத முற்றிலும் வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கறேன். என்னை பொறுத்தவரை தற்போதைய தாமதங்கள் வந்துட்டு நிர்வாகத்தோட திட்டமிடல் இல்லாததால வந்த ஒரு பெரிய குழப்பம். அதே போல வரப்போற மாற்றங்கள்னு சொல்லப்படுறது வெளிப்படைத்தன்மைக்கே வேட்டு வைக்கிற மாதிரி இருக்கு. இது விண்ணப்பதாரர்களுக்கு இழைக்கப்படுற அநீதின்னு நான் உறுதியா சொல்லுவேன். சரி, முதல்ல ம் இந்த தாமதத்துக்கான காரணத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும். இது சும்மா நடக்கல. சமீப காலமா மாநிலத்துல பேருந்து விபத்துகள் அதிகரிச்சுட்டு வரத நம்ம செய்திகள்ல பாக்குறோம் இல்லையா? இந்த சூழல்ல ஏற்கனவே வேலையில இருக்கிற ஓட்டுநர்களுக்கு முறையான ஒரு புத்தாக்க பயிற்சி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நிர்வாகம் இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் தினமும் பயணம் செய்யற ஒரு பொது போக்குவரத்துல பாதுகாப்பை விட முக்கியம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. அதனால புதுசா ஆட்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அமைப்பை சரி செய்யறதுல கவனம் செலுத்துறாங்க. நான் இத ஒரு பொறுப்பான முடிவா பாக்குறேன். புரியுது. அதோட இது முழுசா முடங்கி போகல. மொத்த காலி பணியிடங்கள்ல முதல் கட்டமா தகுதி பெற்ற 1738 பேருக்கு வேலை ஆணை தயாரா இருக்கு. இது ஒரு திட்டமிட்ட படிப்படியான நகர்வு தான். இல்ல, நீங்க சொல்ற பாதுகாப்புக்கான அக்கறைய நான் மதிக்கிறேன். ஆனா ஆனா ஒரு நிமிஷம். பயிற்சிங்கிறது வருஷம் முழுக்க நடக்க வேண்டிய ஒரு தொடர்ச்சியான வேலை. அதை ஒரு காரணமா காட்டி புதுசா வேலைக்கு ஆள் எடுக்கிற ஒரு முழு ப்ராசஸையும் 2 மாசத்துக்கு மேல நிறுத்தி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? பண்டிகை காலத்துல வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு தெளிவான பதில் இல்லாம ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தவிச்சிட்டு இருக்கு. ஒரு திறமையான நிர்வாகம்னா பயிற்சியையும் ஆட்சேர்ப்பையும் ஒரே நேரத்துல சமாளிக்க தெரியணும். ஒன்ன செஞ்சுட்டு தான் இன்னொன்னு செய்வேன்னு சொல்றது திறமையின்மைக்கான ஒரு சாக்குப்போக்கு மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது சாக்கு போக்குன்னு சொல்றது சரியில்ல. இது முன்னுரிமைப்படுத்துதல், அதாவது பிரையோரிட்டைசேஷன். பாருங்க, ஒரே பயிற்சி மையங்கள், ஒரே மூத்த அதிகாரிகள் தான் 2 வேலைகளையும் கவனிக்கணும். புதுசா வர்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்கற அதே நேரத்துல பழையவங்களோட திறனை மேம்படுத்துறது நடைமுறையில கொஞ்சம் சிரமம்தான். அதனால முதல்ல ஓட்டைகளை அடைச்சிட்டு அப்புறம் புது தண்ணீரை நிரப்ப நினைக்கிறாங்க. இப்போ 2வது விஷயத்துக்கு வருவோம். சிலருக்கு மட்டும் மறுபடியும் செய்முறை தேர்வு வைக்கிறாங்க. ஏன்? ஏன்னா சிலரோட சான்றிதழ்கள்லயும் சரி, அவங்க ஓட்டுற திறமையிலயும் சரி பெரிய குளறுபடிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் 18 மாசம் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்கணுங்கிற விதி மீறப்பட்டிருக்கு. சிலரால பேருந்த ஒரு முறையான இடத்துல பார்க் பண்ணக்கூட முடியல. இந்த மாதிரி நபர்களை வேலைக்கெடுத்தா அது நூத்துக்கணக்கான பயணிகளோட உயிருக்கு ஆபத்து இல்லையா? அதனால சந்தேகத்துக்குரிய நபர்களை மறுபடியும் சோதிக்கிறது ஒரு கடுமையான ஆனா மிக மிக அவசியமான தரக்கட்டுப்பாட்டு நடவடிக்கை. இங்கதான் என்னோட அடிப்படை கேள்வியே வருது. இந்த குளறுபடிகளை ஏன் முதல் செய்முறை தேர்விலேயே கண்டுபிடிக்க முடியல? சொல்லுங்க. அப்போ தேர்வு நடத்தின முறை சரியில்லையா? இல்ல மதிப்பீடு செஞ்ச அதிகாரிகள் கடமை தவறினாங்களா? காரணம் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா தப்பு நிர்வாகத்தோடையது. தண்டனை மட்டும் விண்ணப்பதாரர்களுக்கு. இது எப்படி நியாயமாகும்? அவங்க மறுபடியும் பணத்தை செலவு பண்ணி மன உளைச்சலோட இன்னொரு தேர்வுக்கு வரணும். இது நிர்வாகத்தோட தப்ப விண்ணப்பதாரங்க தலையில கட்டுற மாதிரி இல்லையா? இதனால முதல் முறையே சரியா தேர்வு செய்யப்பட்ட மத்தவங்களோட தேர்வு மேலேயும் ஒரு சந்தேக நிழல் விழுது. ஒட்டுமொத்த தேர்வு முறையோட நம்பகத்தன்மையே இப்போ கேள்விக்குறியாகுது. ஒரு நிமிஷம், நீங்க இத ரொம்ப எதிர்மறையா பாக்குறீங்க. இத ஒரு தோல்வியா பார்க்காம ஒரு திருத்த நடவடிக்கையா பார்க்கணும். ஒருவேளை முதல் கட்ட சோதனைகள்ல சில குறைகள் இருந்திருக்கலாம். அதை இப்போ கண்டுபிடிச்சு சரி செய்யறாங்க. தப்பையே மூடி மறைக்காம ஒருவேளை தவறு நடந்திருக்கலாம், அதை சரி செய்வோன்னு வெளிப்படையா சொல்றது தான் ஒரு பொறுப்பான நிர்வாகத்துக்கு அழகு. இதுல ஒளிவு மறைவில்ல. தவற சரி செய்யறதுக்கு தாமதமானாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு தகுதியற்ற ஓட்டுநர் செய்யற ஒரு தப்பு சரி செய்ய முடியாத அளவுக்கு பெரிய சேதாரத்தை உண்டாக்கிடும். சரி, நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு கோர்ஸ் கரெக்ஷன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி குழப்பங்கள் ஒரு விஷயத்த தெளிவா காட்டுது. இவங்க கிட்ட ஒரு நிலையான கொள்கையே இல்ல.
அதுதான் 2026ல வரப்போற திட்டங்களை பார்க்கும்போது இன்னும் பயமுறுத்துது. இப்பதான் ஓட்டுநர் கம் நடத்துனர் முறையில ஆள் எடுத்தாங்க. அடுத்த வருஷமே அதை தூக்கிட்டு ஓட்டுநர் தனியா நடத்துனர் தனியான்னு பிரிக்க போறாங்களாம். ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்தி அது சரியா தப்பான்னு பாக்குறதுக்குள்ளே அடுத்த கொள்கைக்கு தாவுறது என்ன மாதிரியான நிர்வாகம்? இதுல உச்சக்கட்ட ஆபாயம் அந்த நேரடி நியமனங்கிற வார்த்தை தான். நேரடி நியமனம்னு சொன்ன உடனே அதுல முறைகேடு நடந்துடும்னு நீங்க முடிவுக்கு வர்றது கொஞ்சம் அவசரம். நேரடி நியமனம்னா தெருவுல போறவங்களை எல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுக்கறதில்ல. கிட்டத்தட்ட 11,000 பணியிடங்கள் காலியா இருக்கு. இது பொது சேவைய ரொம்பவே பாதிக்குது. வழக்கமான எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வுன்னு வச்சு இந்த இடங்களை நிரப்ப பல வருஷங்கள் ஆகும். அந்த நேரத்துல அரசாங்கத்தோட வேலைவாய்ப்பு அலுவலக பதிவுமொப்பு, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் சீனியாரிட்டி அடிப்படையில ஆட்களை கூப்பிட்டு அவங்களுக்கு நேரடியா கடுமையான செய்முறை தேர்வும் உடற்தகுதி தேர்வும் வைக்கலாம். இது பல வருஷமா பல துறைகள்ல பயன்படுத்தப்படுற ஒரு முறைதான். இதனால எழுத்துத் தேர்வுக்கான கால விரயம் தவிர்க்கப்படுது, தகுதியானவங்களுக்கு வேகமா வேலை கிடைக்குது. நீங்க சொல்ற வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு முறை கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனா நடைமுறையில அது திறமைய விட எவ்ளோ காலம் காத்திருந்தோம் அங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. 20 வருஷம் முன்னாடி பதிவு பண்ண ஒருத்தருக்கும் இப்போ சமீபத்துல படிச்சு முடிச்சு நவீன வாகனங்களை ஓட்டி பழகின ஒருத்தருக்கும் திறமையில வித்தியாசம் இருக்காதா? நாம விவாரிக்க வேண்டியது சிறந்த ஓட்டுநரையா இல்ல ரொம்ப நாள் காத்திருந்தவரையா? இதை விட முக்கியமா இந்த மாதிரி நேரடி நியமனங்கள்ல என்ன ஆபத்து இருக்குங்கிறதுக்கு நம்மகிட்டே உதாரணங்கள் இருக்கு. ஒரு 10 வருஷம் முன்னாடி மின்சார வாரியத்துல இதே மாதிரி பெரிய அளவுல தற்காலிக நியமனங்கள் செஞ்சாங்க. அதனால என்னாச்சு? யாருக்கு சீனியாரிட்டி, யார நிரந்தரம் பண்றதுன்னு வருஷக்கணக்கா வழக்கு போராட்டம்னு ஓடுச்சு. வேகமா நிரப்புறோன்னு சொல்லி நாம ஒரு நீண்டகால பிரச்சனைக்கு விதை போட்டுடக்கூடாது. வெளிப்படையான போட்டித் தேர்வு மட்டும்தான் எல்லாருக்கும் சம வாய்ப்பை கொடுக்கும். நீங்க சொல்றது ஒரு பக்கத்து வாதம். ஆனா 11,000 காலி இடங்கள்ங்கிறது ஒரு நிர்வாக நெருக்கடி. அதை தீர்க்க சில அசாதாரணமான வழிகள் தேவைப்படுது. சரி, பதவிகளை பிரிக்கிற விஷயத்துக்கு வருவோம். ஓட்டுநர் வேலைக்கு வந்துட்டு மனக்குவிப்பு, நிதானம், தொழில்நுட்ப அறிவு தேவை. நடத்துனர் வேலைக்கு மக்களோட பழகுற திறமை, பொறுமை, கணக்கு வழக்கு பார்க்குற நேர்மை தேவை. ரெண்டும் வேற வேற திறன்கள். இது இப்ப உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி ஆட்களை எடுக்க நினைக்கிறது ஒரு முற்போக்கான சீர்திருத்தம். இது சேவையின் தரத்தை அதிகப்படுத்தும். இது சீர்திருத்தம் இல்ல, இது ஒரு கொள்கை குழப்பம். இந்த முரண்பாட்டை பாருங்க. ஒரு பக்கம் ஓட்டுநருக்கு தேர்வு முறையே எளிமைப்படுத்த பாக்குறீங்க, இன்னொரு பக்கம் நடத்துனர் உரிமம் வாங்க ஒரு புது நிபந்தனையை கொண்டு வரீங்க. முதலுதவி சான்றிதழ் கட்டாயம்னு சொல்றீங்க. நோக்கம் நல்லதுதான், விபத்து நேரத்துல உதவுறதுக்கு ஆள் இருக்கணுங்கிறது சரி. ஆனா அதுக்கு அவங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துக்கு போய் பயிற்சி எடுத்து சான்றிதழ் வாங்கணுமா? ஏன் இந்த நடைமுறையை சிக்கலாக்கணும்? ஆர்டிஓ அலுவலகத்திலேயே அதுக்கான ஒரு கவுண்டரை ஆரம்பிச்சு பயிற்சியை கொடுத்து ஒரே இடத்துல வேலையை முடிக்கலாமே. ஒரு பக்கம் நடைமுறையை நீக்கிறீங்க, இன்னொரு பக்கம் புதுசா ஒரு அதிகார வர்க்க தடையை உருவாக்குறீங்க. இதுல என்ன ஒரு ஒருங்கிணைந்த பார்வை இருக்கு சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன். அந்த முதலுதவி சான்றிதழ் வாங்குற முறையை இன்னும் எளிமைப்படுத்தலாம். அதை ஆர்டிஓ அலுவலகத்தோட இணைக்கிறது ஒரு நல்ல யோசனை தான். ஆனா அந்த நோட்டத்தை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஒரு உயிரை காப்பாத்த உதவுற ஒரு நிபந்தனைய ஒரு நடைமுறை சிக்கலுக்காக எதிர்க்கிறது சரியில்லை. நிர்வாகத்தோட ஒட்டுமொத்த செயல்பாடுகளை பார்க்கும்போது அவங்களோட முக்கிய நோக்கம் பாதுகாப்பு, தரம், அப்புறம் காலியிடங்களை நிரப்புதல். இந்த 3 இலக்குகளையும் அடைய அவங்க சில சோதனைகளை செய்யறாங்க. சிலது வெற்றி அடையலாம், சிலதை மாத்திக்கலாம். இது ஒரு இயல்பான நிர்வாக வளர்ச்சி தான். இது வளர்ச்சி இல்ல, இது ஒரு நிலையற்ற தன்மை. விண்ணப்பித்த ஒரு இளைஞனோட பார்வையிலிருந்து பாருங்க. முதல்ல ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கு படிக்கிறான், தேர்வு எழுதிட்டு 2 மாசம் காத்திருக்கான். திடீர்னு சிலருக்கு மட்டும் மறுதேர்வுன்னு சொல்றாங்க. அப்புறம் அடுத்த வருஷத்துல இருந்து இந்த முறையே இருக்காது, நேரடி நியமனம்னு சொல்றாங்க. நடத்துனர் உரிமம் வாங்க புதுசா ஒரு விதி வருது. அவன் எதை நம்புவான்? இந்த அரசு ஒரு நிலையான தேர்வு முறையை வச்சிருக்கான்னு எப்படி நம்புவான்? இந்த மொத்த செயல்முறையும் விண்ணப்பதாரர்களோட நேரத்தையும் பணத்தையும் நம்பிக்கையும் மதிக்க தவறிடுச்சு. நிர்வாகம் ஒரு இயந்திர மாதிரி செயல்படக்கூடாது. அது எடுக்கிற முடிவுகள் லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய பாவிக்குதுங்கிற பொறுப்புணர்ச்சியோட செயல்படணும். அதுதான் இங்க இல்லாத ஒரு விஷயம். சுருக்கமா சொன்னா, போக்குவரத்து கழகம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் பாதுகாப்பை அதிகப்படுத்தி தரத்தை உறுதி செய்ய வேண்டிய அழுத்தம், இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்களை வேகமா நிரப்ப வேண்டிய கட்டாயம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறதா முயற்சி பண்றாங்க.
இந்த தாமதங்களும் மறுதேர்வுகளும் எதிர்கால திட்டங்களும் அந்த முயற்சியோட ஒரு பகுதிதான். பொதுநலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்படுற இந்த முடிவுகளால சில தற்காலிக சிரமங்கள் இருக்கலாம். ஆனா நீண்ட கால அடிப்படையில இது துறைக்கு நல்லது செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சேர்ப்பு செயல்முறை அடிப்படை விஷயங்கள்ல கோட்டை விட்டுடுச்சு. வேகம் இல்ல, வெளிப்படைத்தன்மை கேள்விக்குறியா இருக்கு, விண்ணப்பதாரர்கள் மேல அக்கறை சுத்தமா இல்ல. நிலையற்ற கொள்கைகளாலும் தெளிவில்லாத அறிவிப்புகளாலும் நிர்வாகம் தன் மேலிருந்த நம்பிக்கையை இழந்துட்டு வருது. தகுதியானவங்களை தேர்ந்தெடுக்கணும்னா விதிகள் கடுமையா இருக்கலாம், தப்பில்ல. ஆனா அந்த விதிகளை அமல்படுத்துற முறை சீரானதாகவும் திறமையானதாகவும் எல்லாத்துக்கும் மேல வெளிப்படையானதாகவும் இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு அடையாளம். ஆக இந்த விவாதம் 2 முக்கியமான கருத்துக்களை நமக்கு முன்னாடி வைக்குது இல்லையா? ஒரு பக்கம் ஒரு பொது போக்குவரத்து அமைப்போட பாதுகாப்பு மற்றும் தரம் சார்ந்த கடுமையான தேவைகள், மறுபக்கம் ஒரு நியாயமான வெளிப்படையான வேகமான ஆட்சேர்ப்பு முறை வேணுங்கிற விண்ணப்பதாரர்களோட நியாயமான எதிர்பார்ப்பு. ஆனா நிச்சயமா இந்த 2க்கும் நடுவுல ஒரு சரியான பாதையை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான சவால். இந்த ஆட்சேர்ப்பு முறையோட விளைவுகள் எப்படி இருக்க போகுதுங்கிறத காலம்தான் சொல்லும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஒரு பொதுத்துறை நிறுவனத்தோட கொள்கை முடிவுகள் சமூகத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத ஆழமா சிந்திக்க இந்த விவாதம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு.